Hi guys, welcome to Anadi Vlog. எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்துட்டு இருந்த எலெக்ஷன் டேட்டை எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 17வது லோக்சபாவோட டேர்ம் வந்து 16 ஜூனோட முடியுது. இப்போ நடக்க போகிறது 18வது லோக்சபா எலெக்ஷனு. ஸோ இந்தியாவில் மொத்தம் 7 கட்டங்களாக தேர்தல் நடத்த போகிறாங்க. அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். முதல் கட்டமாக 19 ஏப்ரலும், 2வது கட்டமாக 26 ஏப்ரலும், 3வது கட்டமாக 7ஆம் தேதி மே மாதமும், 4வது கட்டமாக 13 மேவும், 5வது கட்டமாக 20 மேவும், 6வது கட்டமாக 25 மேவும், 7வது கட்டமாக 1 ஜூனும் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த 7 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலோட ரிசல்ட்டை 4th ஜூன் அப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஜூன் 6 அப்போ ஒட்டுமொத்த எலெக்ஷன் ப்ராசஸே கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 7 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் ஆந்திரா, அருணாச்சல பிரதேஷ், ஒடிசா, சிக்கிம் போன்ற மாநிலங்களோட சட்டப்பேரவை தேர்தலையும், தமிழ்நாட்டில் விலவங்கோடு தொகுதியில் காலியாக இருக்கிற ஒரு சட்டமன்ற தேர்தலையும் நடத்த போகிறாங்க. தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19 அன்னைக்கு எலெக்ஷன் நடத்த போகிறாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதியும், புதுச்சேரியில் ஒரு மக்களவை தொகுதியும், மொத்தம் 40 மக்களவை தொகுதி இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் காலியாக இருக்க விலவங்கோடுக்கான சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலையும் ஏப்ரல் 19 அன்னைக்கு நடத்த போகிறாங்க. ஸோ இதோட முடிவுகளும் ஜூன் 4 அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் வந்து 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரலும், வேட்புமனு பரிசீலனை வந்து 28ஆம் தேதியும், வேட்புமனு திரும்ப பெற 28ஆம் தேதியும் எலெக்ஷன் கமிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷனில் மொத்தம் 1,82,00,000 பேர் நியூ ஓட்டர்ஸ் ஆகும், 19,07,00,000 பேர் 20லேருந்து 29 வயசு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஓட்டர்ஸாகவும் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடும். இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சுன்னா நாட்டோட ஒட்டுமொத்த அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்கும். இந்த டைமில் அரசாங்கத்தால் எந்த ஒரு புது ஸ்கீமையோ இல்லை ஏதாவது புது திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அரசாங்கத்தால் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது எமர்ஜென்சியாக பண்ணோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட முன்னாடி அனுமதி வாங்கிட்டு பண்ணலாம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு அரசு அதிகாரியும் பணியிட மாற்றமோ அல்லது பதவி உயர்வோ கொடுக்க முடியாது அரசாங்கத்தால். அப்படி ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அரசாங்கத்தில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும். ஏதாவது புதிய திட்டம் தொடங்கி வைக்கணும் அப்படின்னா அரசு குடிமைப்பணி அதிகாரிகள் இதை தொடர்பாக தொடங்கி வைக்கலாம். மேற்கொண்டு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வங்கி வாகனங்களில் பணம் கொண்டு போகிறத வந்து சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடி முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் ஆன்லைன் டிரான்சாக்ஷனையும் பேங்கில் நடக்கக்கூடிய கேஷ் டிரான்சாக்ஷனையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஆய்வு பண்ணுவாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. மேலும் குற்ற பின்னணி உள்ள வேட்பாளரோட விவரங்களை நியூஸ் பேப்பரில் அந்த கட்சி சார்பாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. வேட்பாளர்கள் வந்து சாதி வச்சோ மதத்தை வச்சோ பிரச்சாரம் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஆளும் கட்சி சேர்ந்த வேட்பாளரும் சரி, எதிர்கட்சி சேர்ந்த வேட்பாளரும் சரி, அரசு பங்களாக்களையோ இல்லை அரசு பொதுநிலங்களையோ சம பயன்படுத்திக்கணும். இது தொடர்பாக எந்த ஒரு ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்படக்கூடாதுன்னு சொல்லி அரசு அதிகாரிகளுக்கு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு போட்டிருக்காங்க. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடை கொடுக்குறதோ, பரிசு பொருள் கொடுக்குறதோ இல்லை மது போன்ற போதைப் பொருட்கள் வாங்கி கொடுக்குறதோ தொடர்ந்து கண்காணிக்கப்படும். இந்த மாதிரி குற்ற செயல் ஈடுபடுங்கள் மீது எலெக்ஷன் கமிஷன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. நியூஸ் பேப்பர்லையோ டிவிலையோ ஆளும் கட்சி சார்ந்த வருமானங்களை மட்டுமே பயன்படுத்தக்கூடாது. எல்லா கட்சி வேட்பாளர்களுக்கும் சமமான வாய்ப்பு நியூஸ் பேப்பர்லையும் டிவி மீடியாவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அதே போல அமைச்சர்கள் வந்து அரசு வாகனங்களையோ அரசு அதிகாரிகளையோ தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. சமூக வலைதளங்களில் எந்த ஒரு வேட்பாளர் மீதும் தவறான செய்தி பரப்பினா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. மேலும் அமைச்சர்களும் சரி, மக்கள் பிரதிநிதிகளும் சரி, தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள நிதி எதையுமே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து எலெக்ஷன் முடிய ஒட்டுமொத்த அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்கும். இந்த டைமில் எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு மாவட்டத்தில் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் யார் அப்படின்னா மாவட்ட கலெக்டர் தான். இப்போ அவர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவார் இல்லை அவர் நேர்மையான முறையில் செயல்பட மாட்டார் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கருதுச்சு அப்படின்னா அந்த மாவட்ட கலெக்டரை மாற்றிட்டு இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாவட்ட கலெக்டராக போட்டு தேர்தலை எலெக்ஷன் கமிஷன் நடத்த முடியும். ஸோ எல்லா அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் படங்களை அகற்றிடுவாங்க. பொது இடங்களில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் படங்களையும் எலெக்ஷன் கமிஷன் வந்து கவர் பண்ணிடுவாங்க. லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்டை ஜூன் 4 அப்போ எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ண போறாங்க. ஸோ எந்த கட்சி எவ்வளோ சீட் வாங்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். இறுதியா நம்ம சேனல் சார்பாக நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாக்காளருமே தங்களோட ஓட்டை கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் யாருக்கு போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்களோட ஓட்டை கட்டாயம் செலுத்துங்க.